ஜெம் செய்திகளை வழங்குவோர் இதய மேட்ரிமோனியல். சிங்கிளா வாங்க, கப்பலா போங்க. ஜெயலட்சுமி நகர், ட்ரீம் பிளாட்ஸ் ஃபார் சேல். டிடிசிபி ரெரா அப்ரூவ் பிளாட்ஸ் விற்பனைக்கு. வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். கணேசமூர்த்தி இழப்பு சொல்லனா துயரத்தை தருகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். 100 நாள் வேலை திட்டம் ரூபாய் 319 உயர்த்தி மத்திய அரசு அரசாணை வெளியீடு. ரோந்து வாகனங்கள் மூலம் கண்காணிப்பு பணிகள் தீவிரம். சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் ராதாகிருஷ்ணன் தகவல். கன்னியாகுமரியில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான். ஏப்ரல் 2ஆம் தேதி வரை தமிழ்நாடு புதுவையில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டம். ஜூலை 13ஆம் தேதி குரூப் 1 முதல் நிலைத் தேர்வு. டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு. பரனூர், ஆத்தூர் உட்பட 29 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்வு. ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமல். தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவிப்பு. ஆப்கானிஸ்தானில் நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.2 பதிவு. 17வது ஐபிஎல் கிரிக்கெட் தொடர். டெல்லி கேபிட்டல், ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் இன்று பல பரீட்சை. இனி விரிவான செய்திகளை காணலாம். ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் கணேசமூர்த்தி மறைவிற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், வைகோ உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் கணேசமூர்த்தி மறைந்த செய்தியறிந்து அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாகவும், ஆற்றல் மிகு தலகர்த்தராக செயல்பட்ட அவரது இழப்பு சொல்லத்தகாத துயரத்தை தருவதாக இரங்கல் தெரிவித்துள்ளார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இன்று கோவையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், கணேசமூர்த்தியின் மறைவு பேரதிர்ச்சி அளிக்கிறது என்றும், எம்பி சீட் கிடைக்காததால் அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்ற செய்தி துளியளவு கூட உண்மையில்லை என்றும், கணேசமூர்த்தி இறந்துவிட்டார் என்பதை தன்னால் நம்ப முடியவில்லை என்று இரங்கல் தெரிவித்தார். இதேபோல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், உயர்ந்த பண்புகளின் அடையாளமாக வாழ்ந்து காட்டிய கணேசமூர்த்தியின் மறைவு எளிதில் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என இரங்கல் தெரிவித்துள்ளார். 100 நாள் வேலை ஊதியத்தை மத்திய அரசு உயர்த்தி அரசாணை வெளியிட்டுள்ளது. கிராமப்புற மக்களுக்கு வேலை வழங்கும் நோக்கில் 2006ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் கொண்டுவரப்பட்டது. 100 நாள் வேலைக்கு உயர்த்தப்பட்ட ஊதியத்திற்கான அரசாணையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அனைத்து மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களிலும் 100 நாள் வேலைக்கான ஊதியத்தை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. தமிழகம், புதுச்சேரியில் நாளொன்றுக்கு தற்போது ரூபாய் 294 வழங்கப்படும் நிலையில் 319 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. புதிய ஊதிய விவரங்களின்படி அதிகபட்சமாக ஹரியானா, சிக்கிம் மாநிலங்களில் 374 ரூபாயாக உயர்ந்துள்ளது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் தேர்தல் ஆணையத்தின் அனுமதியை பெற்று அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. ரோந்து வாகனங்கள் மூலம் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் தேர்தல் பணிகள் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் சென்னை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் ராதாகிருஷ்ணன், மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராதாகிருஷ்ணன், சென்னையில் ரோந்து வாகனங்கள் மூலம் நாடாளுமன்ற தேர்தல் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தொகுதிக்கு 3 குழுக்கள் என்ற ரீதியில் மொத்தம் 48 குழுக்கள் மற்றும் தேர்தல் பறக்கும் படையினர் 24 மணி நேரமும் ரோந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கன்னியாகுமரியில் இன்று தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளுக்கும் வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. இதற்கிடையே தொகுதி பங்கீடு, வேட்பாளர் தேர்வு என பல கட்ட பணிகளை முடித்த அரசியல் கட்சி தலைவர்கள் தற்போது சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து தங்கள் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கன்னியாகுமரியில் இருந்து இன்று தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். தொடர்ந்து ஏப்ரல் 2ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு சீமான் பிரச்சாரம் நடத்த உள்ளார். குரூப் 1 முதல் நிலைத் தேர்வு வருகிற ஜூலை 13ஆம் தேதி நடைபெறும் என்று டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது. டிஎன்பிஎஸ்சி சார்பில் அரசின் பல்வேறு காலி இடங்களை நிரப்ப போட்டித் தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதில் துணை ஆட்சியர், காவல்துறை உதவி கண்காணிப்பாளர், உதவி ஆணையர், ஊரக வளர்ச்சித்துறை உதவி இயக்குநர் உள்ளிட்ட பணிகள் குரூப் 1 தேர்வு மூலம் நிரப்பப்படுகிறது. இந்நிலையில் நடப்பாண்டுக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வுக்கான தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது.
90 பணியிடங்களை நிரப்புவதற்காக நடத்தப்படும் இந்த தேர்வுக்கு இன்று முதல் அடுத்த மாதம் 27ஆம் தேதி வரை ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்கலாம் என்றும் முதல் நிலைத்தேர்வு வருகிற ஜூலை 13ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதிமுக தேமுதிக வேட்பாளர்களை ஆதரித்து பிரேமலதா விஜயகாந்த் நாளை முதல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியுடன் தேமுதிக தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. இந்நிலையில் அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் அதிமுக மற்றும் புதிய தமிழகம் எஸ்டிபிஐ கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நாளை முதல் 20 நாட்கள் தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்ய உள்ளார். அதன்படி நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோட்டில் நாளை பிரச்சாரத்தை தொடங்கும் பிரேமலதா விஜயகாந்த் 30ஆம் தேதி கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலத்திலும் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். தொடர்ந்து 31ஆம் தேதி கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சிதம்பரத்திலும் இறுதியாக 14ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை மதுரை, தென்காசி, விருதுநகரிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுகிறார். பழனி முருகன் கோவில் ரோப்கார் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று ரோப்கார் சேவை நிறுத்தப்பட்டுள்ளது. பழனி முருகன் மலைக்கோவிலுக்கு பக்தர்கள் எளிதில் சென்று வர ரோப்கார், மின் இழுவை ரயில் ஆகிய சேவைகள் உள்ளன. இந்த ரோப்கார் சேவை பராமரிப்பு பணி காரணமாக தினமும் 1 மணி நேரமும், மாதத்துக்கு 1 நாளும், ஆண்டுக்கு 1 மாதமும் நிறுத்தப்படுவது வழக்கம். அப்போது ரோப்கார் நிறுத்தப்பட்டு பணிகள் நடைபெறும். அதன்படி இன்று ரோப்கார் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடக்கிறது. இதையொட்டி ரோப்கார் சேவை இன்று 1 நாள் மட்டும் நிறுத்தப்படுகிறது. எனவே பக்தர்கள் மின் இழுவை ரயில் படிப்பாதையை பயன்படுத்தி மலைக்கோவிலுக்கு சென்று முருகனை தரிசனம் செய்யுமாறு கோவில் நிர்வாகம் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் தொழிற்சாலை அமைக்கப்படும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அரக்கோணத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். வேலூர் மாவட்டம் அரக்கோணம் பழைய பேருந்து நிலையத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகனை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அரக்கோணத்தில் உள்ள இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் தொழிற்சாலை அமைக்கப்படும் என்றும், இச்சிப்புத்தூர் ரயில் நிலையத்தில் மின்சார ரயில்கள் நிறுத்தப்படும் என்றும், நெமிலிக்கு காவிரி கூட்டு குடிநீர் கொண்டு வரப்படும் என்றும் பிரச்சாரம் செய்தார். இதில் அமைச்சர் காந்தி, சுற்றுச்சூழல் அணி மாநில துணைச் செயலாளர் வினோத் காந்தி, நகர செயலாளர் ஜோதி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஸ்ரீபெரும்புதூரில் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் திமுக வேட்பாளர் TR பாலு, அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் ஒன்றிய செயலாளர்கள் கோபால், கருணாநிதி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் கோமகன், மேனகாதேவி மற்றும் கூட்டணி கட்சிகள் பலர் கலந்து கொண்டனர். 3வது முறையாக பிரதமர் மோடி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் நாட்டின் பொருளாதாரம் உயரும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் பல்லாவரத்தில் தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் வேணுகோபாலை ஆதரித்து அனகாபுத்தூர், பம்மல், பல்லாவரம் உள்ளிட்ட இடங்களில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் பாஜக, பாமக நிர்வாகிகளுடன் வாகனத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய GK வாசன், 3வது முறையாக பிரதமர் மோடி வெற்றி பெற்று ஆட்சி அமைந்தால் நாட்டின் பொருளாதாரம் உயரும் என கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஏற்றுமதி வளாகம் என தொகுதியில் எங்கு திரும்பினாலும் தொழில்பேட்டைகள் தான் காணப்படுகிறது. அதே போல தொகுதி முழுவதும் ஆட்டோமொபைல், டெக்ஸ்டைல், இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் மற்றும் பல்வேறு சிறு குறு தொழில்கள் ஆயிரக்கணக்கிலே இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலிலே பாராளுமன்ற வெற்றி வேட்பாளர் என்பது மத்திய அரசோடு ஒத்த கருத்துடைய வேட்பாளர் தேவை என்பது இந்த பகுதி தொகுதி மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது. அதன் அடிப்படையிலே சைக்கிள் சின்னத்திலே பிரதமர் மோடி அவர்களது ஆசியோடு போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளருடைய PN வேணுகோபால் அவர்கள் சைக்கிள் சின்னத்திலே வெற்றி பெறுவது என்பது இந்த தொகுதியினுடைய வருங்கால வளர்ச்சிக்கு அடித்தளம் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. தமிழகத்தையே சுற்றி வந்தாலும் பாஜகவிற்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சீட்டு கூட கிடைக்காது என்று அமைச்சர் உதயநிதி ஸ்ரீபெரும்புதூரில் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையம் அருகே நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் TR பாலுவை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தேர்தலுக்கு தேர்தல் மட்டுமே பிரதமர் தமிழகம் வருவதாகவும், கடந்த 10 நாட்களாக தமிழகத்தையே சுற்றி வந்தாலும் பாஜகவிற்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சீட்டு கூட கிடைக்காது என பேசினார். இதில் அமைச்சர் அன்பரசன், மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் படப்பி மனோகரன், ஸ்ரீபெரும்புதூர் நகர செயலாளர் சதீஷ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர்.
ராமநாதபுரத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வேட்பாளர் நவாஸ் கனியை மீண்டும் வெற்றி பெற செய்வது குறித்து செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. ராமநாதபுரத்தில் தமுமுக மாநில துணை பொதுச் செயலாளர் சலிமுல்லா கான் தலைமையில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் ராமநாதபுரம் தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வேட்பாளர் நவாஸ் கனி மீண்டும் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதில் மனிதநேய மக்கள் கட்சி மாநில பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமது, ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்ஷா, முத்துராமலிங்கம் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் நவாஸ் கனி ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இதில் மாநில செயலாளர் சாதிக் பாட்ஷா, மாமக அமைப்பு செயலாளர் மிட்டாய் காதர் மைதீன், தலைமை பிரதிநிதிகள் உசைன் ஹனி, தலைமை பிரதிநிதி சும்சுதீன் சேட் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நான் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யும் பட்சத்தில் தேங்காய் எண்ணெயை நியாய விலைக் கடைகளில் வழங்க நடவடிக்கை எடுப்பேன் என்று சார் ஆட்சியரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தபோது பாஜக வேட்பாளர் வசந்தராஜன் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வசந்தராஜன் கோவை சாலையிலிருந்து நூற்றுக்கணக்கான கட்சி நிர்வாகிகளுடன் தாரை தப்பட்டை முழங்க ஊர்வலமாக சென்று சார் ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் கேத்ரின் சரண்யாவிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். அதன் பின்னர் வேட்பாளர் வசந்தராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அதிமுக, திமுக உள்ளிட்ட கட்சிகள் ஆனை மலையாறு நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றுவதாக வாக்குறுதிகளை அளித்துவிட்டு இதுவரை நிறைவேற்றவில்லை என்றும், வால்பாறை பகுதியை ஆனைமலை புலிகள் காப்பகத்திலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்றும், நான் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யும் பட்சத்தில் தேங்காய் எண்ணெயை நியாய விலைக் கடைகளில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு கடத்தப்படும் கனிம வளங்கள் தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பாஜக வேட்பாளர் வசந்தராஜன் தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் போதைப் பொருட்களால் பாதிக்கப்பட்டுள்ளதை தடுக்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களியுங்கள் என்று புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு மூளைக்கேட் அருகே வேலூர் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் இளவழகன் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் பேசிய புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம், தங்கள் கூட்டணி போதை கலாச்சாரத்திற்கு எதிராக குரல் கொடுத்து வருவதாகவும், அதனால்தான் வேட்புமனுவை தாக்கல் செய்தவுடன் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸை சந்தித்து பாமகவுக்கு வாழ்த்து கூறினேன் என்று கூறினார். மேலும் திமுக அரசு தமிழகத்தில் ஒரு சொட்டு மது கூட இல்லாமல் ஒழிப்போம் என்று கூறியதாக அவர், தற்போது அதற்கு மாறாக இளைஞர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி வருவதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், வேலூரில் அதிக இளைஞர்கள் போதைப் பொருள் பயன்பாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் அமைய வேண்டுமென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களியுங்கள் என தெரிவித்தார். இதில் பாமக மாநில துணைத் தலைவர் சண்முகம் மற்றும் மாவட்ட தலைவர் வெங்கடேசன், முன்னாள் அமைச்சர் பாண்டுரங்கன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவனை எதிர்த்து அடுத்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ளதாக நாம் இந்தியர் கட்சியின் மாநில தலைவர் NP ராஜா தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் கனிமொழியை எதிர்த்து போட்டியிடுவதற்கு நாம் இந்தியர் கட்சியின் மாநில தலைவர் NP ராஜா வேட்புமனு தாக்கல் செய்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய அவர், அடுத்த சட்டமன்ற தேர்தலில் தனது சகோதரியும் அமைச்சருமான கீதா ஜீவனை எதிர்த்தே போட்டியிடும் சூழ்நிலை உருவாகலாம் என்றும், தற்போது எங்கள் கட்சியின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு இந்த தேர்தலில் போட்டியிடுகிறேன் என்றும் தெரிவித்தார். மேலும் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தலில் பணம் இருந்தால் மட்டுமே போட்டியிட முடியும் என்ற சூழ்நிலை உருவாகி உள்ளது எனவும் அவர் தெரிவித்தார். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தமாக வேட்பாளர் STR விஜய் சீலன் சைக்கிளை ஓட்டியபடி வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக கூட்டணி சார்பில் போட்டியிடும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் STR விஜய் சீலன் வேட்புமனு தாக்கல் செய்ய கூட்டணி கட்சி தலைவர்களுடன் வந்திருந்தார். அப்போது தமாகவின் சின்னமான சைக்கிளை ஓட்டியபடி வந்து தேர்தல் அதிகாரி லட்சுமிபதியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய அவர், பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் 3வது முறையாக பிரதமர் ஆவார் எனவும், அதனால் பொதுமக்கள் எங்கள் கூட்டணிக்குத்தான் வாக்களிப்பார்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் திமுக வேட்பாளர் கனிமொழி கடந்த 5 ஆண்டுகளில் தூத்துக்குடி மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை என குற்றம் சாட்டினார். 3வது முறையாக நம்முடைய பாரதிய ஜனதாவின் ஆட்சி அமைப்பார் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. நீங்கள் 2 திராவிட கட்சிகளுக்கு வாக்களித்தால் எந்த ஒரு முன்னேற்றமும் தூத்துக்குடிக்கு கிடைக்காது. நான் ஆளுங்கட்சியான பாரதிய ஜனதாவின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் பிரதமர் மோடி அவர்களிடம் பேசி பெற்று தருவேன் என்று நான் இந்த நேரத்திலே உறுதியளிக்கின்றேன். ஆத்தூரில் கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதி செலவு மேற்பார்வையாளர் செலவினங்கள் குறித்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்டார்.
கள்ளக்குறிச்சி மக்களவைத் தொகுதியில் சேலம் மாவட்டத்தின் ஆத்தூர், கெங்கவள்ளி, ஏற்காடு ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இந்நிலையில் ஆத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கள்ளக்குறிச்சி மக்களவைத் தேர்தல் செலவின் மேற்பார்வையாளர் மனோஜ் சர்மா ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பொதுமக்கள் உரிய ஆவணங்கள் இன்றி 50,000க்கு மேல் கொண்டு சென்றால் பணத்தை பறிமுதல் செய்ய வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கினார். ஆய்வின் போது ஆத்தூர் வருவாய் கோட்டாட்சியரும் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலருமான பிரியதர்ஷினி உள்ளிட்ட வருவாய்த்துறையினர் பலர் உடனிருந்தனர். சென்னையில் நடைபெற்ற தனியார் கல்லூரி தின கொண்டாட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் 100% வாக்கு அளிக்க வேண்டும் என மாணவர்கள் உறுதிமொழியேற்றனர். சென்னை அண்ணா நகரில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரியில் 39வது கல்லூரி தினம் கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பட்டிமன்ற பேச்சாளர் பாரதி பாஸ்கர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பெண்கள் உள்ளத்தில் உள்ள தன்னம்பிக்கையை தவிர வேறு எதுவும் அழகாக இருக்காது என்றும் தெரிவித்தார். மேலும் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அனைவரும் 100% வாக்களிக்க வேண்டும் என கல்லூரி மாணவிகள் உறுதிமொழியேற்றனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பல்வேறு துறைகளில் சிறந்த மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. யூடியூப் நிறுவனத்தில் இருந்து நீக்கப்பட்ட வீடியோக்களில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. சமூக வழிகாட்டுதல்களுக்கு எதிரான உள்ளடக்கங்களை கொண்ட வீடியோக்களை யூடியூப் நிறுவனம் நீக்கி வருகிறது. குறிப்பாக தீங்கு விளைவிக்கும் அல்லது ஆபத்தான உள்ளடக்கம், குழந்தை பாதுகாப்பு விதிமீறல் மற்றும் வன்முறை உள்ளிட்டவை தொடர்பான வீடியோக்கள் நீக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கடந்த அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான 3 மாதங்களில் 90 லட்சத்துக்கும் மேற்பட்ட வீடியோக்களை யூடியூப் நிறுவனம் நீக்கி உள்ளது. அதன்படி கடந்த 3 மாதங்களில் இந்தியாவில் 22,54,902 வீடியோக்கள் நீக்கப்பட்டு உலக அளவில் இந்தியா முதலிடம் பிடித்து உள்ளது. மேலும் 12,43,871 வீடியோக்களுடன் சிங்கப்பூர் 2வது இடத்தில் உள்ளது. இனி வருவது செய்தி துளிகள். மாமல்லபுரத்தில் அதிமுக திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி சார்பில் நடைபெற்ற காஞ்சிபுரம் நாடாளுமன்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் மாவட்ட அவைத்தலைவர் தனபால், மதுராந்தகம் எம்எல்ஏ மரகதம் குமரவேல், முன்னாள் எம்எல்ஏ வாலாஜாபாத் கணேசன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பூரில் வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிப்பது குறித்து விழிப்புணர்வுக்காக காவல்துறை மற்றும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் சார்பாக கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. அப்போது வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வுக்காக காவல்துறை மற்றும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் சார்பில் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. திருச்செந்தூரில் உள்ள தனியார் கேஸ் ஏஜென்சி சிலிண்டர்களில் 100% வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தி நோட்டீஸ் ஒட்டப்பட்டு நுகர்வோர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் வட்டாட்சியர் பாலசுந்தரம், கேஸ் ஏஜென்சி மேலாளர் சுப்பிரமணியன், குடோன் பொறுப்பாளர் கோமதி நாயகம் மற்றும் விநியோக பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். இனி வருவது உலக செய்திகள். ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டரில் 4.2 பதிவாகியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் இன்று காலை 5:44 மணியளவில் மித அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது ரிக்டர் அளவுகோலில் 4.2 பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கம் 124 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்ததாக தேசிய நிலநடுக்க அறிவியல் மையம் தெரிவித்துள்ளது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். ஐபிஎல் தொடரில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் பலப்பரீட்சை நடத்துகிறது. 17வது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி கடந்த 22ஆம் தேதி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் கோலாகலமாக தொடங்கி இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நேற்று நடைபெற்ற போட்டியில் மும்பை, ஐதராபாத் அணிகள் மோதியதில் மும்பை அணியை 31 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஐதராபாத் அணி அபார வெற்றி பெற்றது. இந்நிலையில் இந்த தொடரில் இன்று ஜெய்ப்பூரில் இரவு 7:30 மணிக்கு நடைபெறவுள்ள லீக் ஆட்டத்தில் ரிஷப் பண்ட் தலைமையிலான டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் சஞ்சு சாம்சன் தலைமையிலான ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் பலப்பரீட்சை நடத்துகிறது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 50,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று 1 கிராம் ஆபரண தங்கம் 35 ரூபாய் அதிகரித்து 6,250 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு சவரன் 280 ரூபாய் அதிகரித்து 50,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் 24 கேரட் தூய தங்கம் 1 கிராம் 6,818 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 54,544 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.
1 கிராம் வெள்ளி 80 ரூபாய் 50 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 80,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படும். மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 604 புள்ளிகள் அதிகரித்து 73,602 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 174 புள்ளிகள் அதிகரித்து 22,297 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கணேசமூர்த்தி இழப்பு சொல்லனா துயரத்தை தருகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல். 100 நாள் வேலை திட்டம் ரூபாய் 319 உயர்த்தி மத்திய அரசு அரசாணை வெளியீடு. ரோந்து வாகனங்கள் மூலம் கண்காணிப்பு பணிகள் தீவிரம். சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் ராதாகிருஷ்ணன் தகவல். கன்னியாகுமரியில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான். ஏப்ரல் 2ஆம் தேதி வரை தமிழ்நாடு புதுவையில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டம். ஜூலை 13ஆம் தேதி குரூப் 1 முதல் நிலைத் தேர்வு. டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு. பரனூர், ஆத்தூர் உட்பட 29 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்வு. ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமல். தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவிப்பு. ஆப்கானிஸ்தானில் நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 4.2 பதிவு. 17வது ஐபிஎல் கிரிக்கெட் தொடர். டெல்லி கேபிட்டல், ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் இன்று பல பரீட்சை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.